இயேசுவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த ஊடகத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தவ காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நாம் இன்றைய நாளிலே உங்களோடு இந்த நற்சிந்தனையை நான் பகிர விரும்புகின்றேன். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14 தொடக்கம் 15 வரையிலான இறைவார்த்தை பகுதியிலே நாங்கள் வாசிக்க பார்க்கின்றோம். யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் நோன்பிருக்கின்றோம், ஆனால் உமது சீடர்கள் நோன்பிருப்பதில்லை என்று ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும்போது அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதில் அளிக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறைவார்த்தை பகுதியை நாங்கள் கேட்கின்ற போது ஆண்டவர் இயேசு நோன்புக்கு எதிரானவரா என்ற ஒரு கேள்வி எம் உள்ளத்திலே எழலாம். அன்புக்குரியவர்களே, அப்படியல்ல. ஆண்டவர் இயேசு நோன்புக்கு உரியவர் என்பதை இறைவார்த்தை பகுதியில் இருந்து நாங்கள் எடுத்து காட்டலாம். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு பாலைவனத்தில் 40 இரவும் பகலும் நோன்பிருந்து ஜெபித்தார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாது மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். பேய் பிடித்த ஒரு சிறுவனை சீடர்களிடம் கொண்டு வருகின்ற போது சீடர்களால் அந்த சிறுவனிடம் இருந்து பேயை ஓட்ட முடியாமல் போகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவிடம், ஏன் எங்களால் இந்த பேயை ஓட்ட முடியாமல் போயிற்று என்று கேட்கின்ற போது அதற்கு ஆண்டவர் இயேசு அவர்களிடம், இந்த பேயை நீங்கள் இறை வேண்டனினாலும் நோன்பிருந்து ஜெபிப்பதினாலில் மாத்திரம்தான் இதனை ஓட்ட முடியும் என்று அவர்களுக்கு கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இதனை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு நோன்புக்கு எதிரானவர் அல்ல என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நோன்பு என்பது நாம் கடமைக்காக மாத்திரம் அதனை கடைபிடிக்க கூடாது. உதாரணமாக புனித அகுஸ்தினார் கூறுகையில், நோன்பிருத்தலே போதுமென்று நினைக்காதீர்கள், நோன்பு உங்களை வருத்துகிறது, ஆனால் அது எத்தனை பேரை வாழ்விக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நோன்பிருக்கின்ற போது நீங்கள் ஒதுக்குகின்ற அந்த உணவு எத்தனை பேருடைய பசியை போக்குகின்றது. அவ்வாறு போக்குகின்ற போதுதான் அந்த நோன்பினுடைய உண்மையான அர்த்தம் அங்கே வெற்றியை கொடுக்கிறது என்பதை புனித அகுஸ்தினார் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, அதுதான் உண்மையும். நாங்கள் நோன்பிருக்கின்றோம், நோன்பிருக்கின்ற அந்த உணவை பட்டினியாக இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கின்றோமா என்ற கேள்வியை எம் உள்ளத்திலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக, இந்த நோன்பிருத்தலை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற போது எமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக கூறுவார். அதாவது, நாங்கள் நோன்பு இருக்கின்ற போது இறைச்சி மீன் வகைகளை உண்ண மாட்டோம், ஆனால் எங்களது உறவினர்களோடு சகோதரங்களோடு பெற்றோர்களோடு சண்டையிட்டு பேசாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, இதிலே ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் கேட்டு பார்ப்போம். அவர் இன்னும் கூறுகையில், ஒரு இறைச்சி துண்டை, அதாவது ஒரு மீன் துண்டை நாங்கள் உண்ணாமல் இருப்பதால் புனிதர்களாக மாறிவிட முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தவக்காலத்திலே நோன்பிருக்கின்றோம், ஆனால் நாங்கள் இருக்கின்ற அந்த நோன்பு அர்த்தமுடைய நோன்பாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அர்த்தமுள்ள தவக்காலமாக இதை மாற்றிக்கொள்வோம். ஆமேன்.